மதுரையில் இம்மையில் நன்மை தருவார் கோயிலில் ஆவணி மூல உற்சவத்தின் 6வது நாளில் மீனாட்சி அம்மன் கோயிலிலிருந்து மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் இக்கோயிலுக்கு வந்து லிங்கத்தை பூஜிக்கும் உற்சவ நிகழ்ச்சி காலையில் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் மாலை வேளையில் சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் நடைபெறும். பொதுவாக திருவிழா நாட்களில் அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் உற்சவருக்கே செய்யப்படும். அந்நேரத்தில் சன்னதி அடைக்கப்படும். ஆனால் இங்கு இந்நாளில் கருவறையில் இருக்கும் மூலவருக்கும் வெளியில் இருக்கும் உற்சவருக்கும் சமகாலத்தில் அபிஷேக ஆராதனை நடைபெறும் சிறப்பை காணலாம். பக்தர்கள் முற்பிறவியில் செய்த பாவத்தையும் இந்த பிறவியில் செய்த பாவத்தையும் நீக்கி மோட்சம் அளிப்பது மட்டுமல்ல, இந்த ஜீவன் போகும்போது நம்முடன் வரும் தயாபரனும் இவன்தான். இம்மையில் நமக்கு மறுமை தருவது மட்டுமல்லாது இப்போதுள்ள வாழ்க்கையில் நன்மைகள் பல செய்திடும் காருண்யசீலன் இவன்தான். இத்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை விசேஷமான நாட்களாகும். ஞாயிறு காலபைரவருக்கும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கும் வழிபாட்டிற்குரிய உகந்த ஸ்தலம். மேஷராசி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள், செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடலாம்.